வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். பாமாயில் வாங்கக்கூடிய நண்பர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது. மாதம் மாதம் பாமாயில் வாங்கக்கூடிய நண்பர்களா நீங்கள், உங்களுக்கான வீடியோ இது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாமாயில் வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு. லாஸ்ட் மந்த் உங்களுக்கு பாமாயில் கொடுக்கலையா, இந்த மந்தில் நீங்கள் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கு எதிர்க்கட்சிகள் நிறைய பேர் நிறைய விதமான பிரச்சாரத்தை பண்ணாங்க, டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பண்ணாங்க. அதாவது குறிப்பாக எப்படின்னா, டிஎம்கே கவர்மெண்ட் பாமாயில் கொடுக்கல அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுக்களுக்கு மேலே குற்றச்சாட்டுக்கள் நிறைய வச்சாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் பாமாயில் வாங்கக்கூடிய நண்பர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்புகள் பார்த்திங்கன்னா வெளியிட்டு இருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது பிரத்யேகமாக கிடைக்க பெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்முடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாமாயில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸுக்குமே ஒரு அறிவிப்பு. பாமாயில் பாக்கெட் மீந்துருதா, என்ன பண்ணுறாங்களா, ரேஷன் கடைகளில் ஒரு 30 ரூபா 35 ரூபான்னு கொடுத்து பாமாயில் பாக்கெட்டை விற்றுடுறாங்க. ஏன்னா நம்ம பாக்கெட் எண்ணெய் வாங்கினா 80 ரூபா இருக்கும். 80 ரூபா 90 ரூபா 100 ரூபா 120 ரூபா இருக்குது. அது ஒரு இடத்துல ஒரு மாதிரி எண்ணெயை பொறுத்து ரேட்டை பொறுத்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் பாமாயில் எண்ணெய்ன்றது நல்லா தான் இருக்குது, யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா, வீட்டில் வத்தலேருந்து நம்ம என்ன பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதை வாங்கக்கூடிய எப்படி சொல்கிறது, பயனாளிகளுக்கு நிறைய சிக்கல்கள் வருது. அதாவது குறிப்பாக பாமாயில் சாப்பிட்டா நிறைய கொப்பளங்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்மர் சீசனில் நம்ம ஒரு கிளிப் ஒன்று பார்த்துருந்தோம், ஓகேங்களா, வீடியோவில். அது அப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் படி பாமாயில் எண்ணெய் ஓரளவு இப்போ ரேஷன் அரிசி, சர்க்கரை, கோதுமை, அப்புறம் துவரம்பருப்புலாம் கூட, துவரம்பருப்பு கூட ஓகே, ஓரளவு நீட்டு. அந்த ரேஷன் அரிசி சர்க்கரை கூட ஓகேன்னு சொல்லலாம். பட் ரேஷன் அரிசி 50க்கு 50% தான் க்ளீனாக இருக்கும். கல் இருக்கும், மண் இருக்கும், தூசு இருக்கும் இப்படியே. ஆனால் அது பாமாயில் அது மாதிரி எதனா இருக்குமா? இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில் பாமாயில் பூச்சி விழுந்துருந்துச்சு, பல்லி விழுந்துச்சு, அந்த மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் பாமாயிலை பொறுத்த வரைக்கும் தரமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறத பாமாயிலுக்கு பதிலாக சன்ஃப்ளவர் ஆயிலுமே இனிமேல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விவசாயிகள் மேம்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. காரணம் என்னென்னா, 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலுக்கான இதுவெல்லாம் பெண்டிங்கில் இருந்துச்சு. ஸோ கொடுக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா என்ன பண்ணாங்க, இதை மாற்றிக்க சொல்லிட்டாங்க, ஓகேங்களா. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் பாமாயில் வாங்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த அறிவிப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே.